அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 335 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே நிலையாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நாச்செற்று விக்குள் மேல் வாரா முன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் என்றால் நம்முடைய பேசும் நாக்கு அடங்கி போய் விக்கல் மேலெழுந்து வருவதற்கு முன்பு, அதாவது நமக்கு இறப்பு ஏற்படுவதற்கு முன்பு. நல்வினை என்றால் நல்ல அறச்செயல்கள், மேற் சென்று செய்யப்படும் என்றால் விரைவாக செய்யப்பட வேண்டும். அதாவது நம்முடைய பேசுகின்ற நாக்கு அடங்கி போய் இறப்பினை உண்டாக்குகின்ற விக்கல் மேலெழுந்து வருவதற்கு முன்பாக நாம் உயிருடன் இருக்கும்போதே நல்ல அற செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் அவர்கள் தமது திருக்குறளிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 வேதங்களை பற்றி விரிவாக விளக்கி கூறியுள்ளார் என்று ஆராய்ச்சியாளர்கள் இயம்புகிறார்கள் என்பதை அறிகிறோம். நாம் இந்த உலகிலே வாழ்வது ஒரு முறைதான். அவ்விதம் வாழுகின்ற காலத்திலேயே, அதாவது நம்முடைய நாவினால் உண்டாகின்ற பேச்சும் சுவாச மண்டலத்தினால் கிடைக்கின்ற மூச்சும் அடங்கி போய் விக்கல் மேலேறி இறப்பு நமக்கு உண்டாவதற்கு முன்பாக நாம் இங்கே உயிருடன் இருக்கின்ற காலத்திலேயே, உயிருடன் இங்கே உலவுகின்ற காலத்திலேயே அறச்செயல்கள் பலவற்றை விரைந்து செய்து இந்த பூத உடல் நம்மை விட்டு நீங்கினாலும் இங்கே நாம் புகழுடல் பெற வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் உன்னதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நமது உடலிலே இருக்கின்ற உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு நீங்கலாம். எனவே நாம் உயிரோடு இருக்கின்ற போதே கோழையாக இருக்காமல் கொள்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு வீரனாக இருந்துவிட்டு நாம் மறைந்தால் நம்முடைய புகழ் உடல் இங்கே எப்பொழுதும் நிலைத்து நீடித்து இருக்கும் என்று ஒரு நாயகன் இந்த மக்களுக்கு எடுத்து உரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், நமது உயிர் நமது உடலை விட்டு எப்பொழுது நீங்கும் என்பதை எவராலும் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாத ஒரு நிலையிலே வாழை மலர் போல நற்செயல்களை துணிந்து செய்வதற்கு நாளும் பயந்து தலை குனிந்து தரையினை உற்று நோக்குகின்ற கோழையினுடைய குணத்தினை நீ கொண்டிருந்தால் அதனை மாற்றி என் தோழா. நம் உடலோடு ஒட்டி இருக்கின்ற இந்த உயிர் நாளையே கூட நம்மை விட்டு போகலாம். ஏன், இன்று கூட அந்த உயிர் நம் உடலை விட்டு நம்மை விட்டு நீங்கலாம். உடல் ஒன்றில் உயிர் நிலைத்திருப்பது, நீடித்திருப்பது என்பது நிலையில்லாதது என்பதை அறிவாய் என் தோழா. எனவே உடலோடு உயிராற்றல் உள்ள போதே உயர்ந்த கொள்கைகளை நிறைவேற்றி என் தோழா, உன்னதமான அரசியல்களை செய்து கொண்டே இரு என் ஆருயிர் தோழா என்று அந்த நாயகன் இந்த மக்களுக்கு அருமையாக எடுத்துரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1964 வெளிவந்த தெய்வத்தாய்.
கவிஞர் வாலியின் அது அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிகுந்த உற்சாகத்தோடு கம்பீரமாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, நம்முடைய பேசும் நாக்கு அடங்கி போய் நமக்கு இறப்பினை உண்டாக்குகின்ற விக்கல் மேலெழுந்து வருவதற்கு முன்பாக நாம் உயிருடன் இந்த உலகத்தில் இருக்கின்ற போதே நல்ல பல அரசியல்களை விரைவாக செய்ய வேண்டும் என்கிற நிலையாமை, உயிரின் நிலையாமை குறித்த இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் இந்த உலகிலே உயிருடன் இருக்கின்ற காலத்திலேயே அரசியல்கள் பலவற்றை சிறப்பாக விரைந்து செய்து புகழினையும் மேன்மையையும் அடைய வேண்டும் என்பதை அறிவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 336. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.